கடைசியாக அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் பல தடைகளை தாண்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இதனால் பெரிய அளவில் வசூலையும் குவிக்கவில்லை. இதனால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதனை அடுத்து அஜித்தின் அடுத்த படமாக உருவாகியுள்ள குட் பேட் அக்லி மீது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த படத்தின் போஸ்டர்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. அஜித்தின் வித்தியாசமான கெட்டப் எல்லோரையும் அசர வைத்துள்ளது. ஒரே நேரத்தில் அஜித் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 படங்களிலும் நடித்து முடித்துக் கொடுத்தார். இந்த இடைவேளைக்கு பிறகு இவ்வாறு ஒரே சமயத்தில் 2 படங்களில் நடித்தார். அப்பொழுது வெளிநாடுகளில் கார் ரேஸ்களில் பிஸியாக தன்னுடைய அணியான அஜித்குமார் ரேசிங் குழுவுடன் பங்கேற்று வருகிறார். இதன் காரணமாகவே 2 படங்களிலும் ஒரே நேரத்தில் நடித்தார். இதனை அடுத்து தற்போது கார் பந்தயத்தில் பிஸியாக போட்டியிட்டு வருகிறார். அதன் வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையதளங்களில் பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் அஜித்குமார் நடிப்பில் அடுத்ததாக குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தின் தீவிர ரசிகர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அஜித்தின் மாஸ் சீன்களுடன் தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இப்படம் உருவாகி இருக்கும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இயக்குனர் சங்கர் நடிகர் அஜித்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான இந்தியன் 2ஆம் பாகம், கேம் சேஞ்சர் போன்ற படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. இதில் இந்தியன் 2 படம் ஏகப்பட்ட ட்ரோல்களிலும் விமர்சனங்களிலும் சிக்கியது. இதனை அடுத்து சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 3 ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் அஜித்திற்கு இயக்குனர் சங்கர் போன் கால் செய்துள்ளதாக வலைபேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ளார். ஆனால் ஏகே தரப்பிலிருந்து தற்பொழுது வரை சங்கருக்கு பதிலளிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இதனால் இருவரும் படம் எதிலும் இணைவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே சில படங்களில் இவர்கள் கூட்டணி அமைய இருந்தது. ஒரு சில காரணங்களால் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்ற முடியவில்லை. இவர்கள் இருவரும் இணைந்தால் உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸில் பல புதிய சாதனைகளை படைத்து விடுவார்கள். இதனிடையில் குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருப்பது குறிப்பிடத்தக்கது.